கொள்ளுவாங்க. ஒரு கொடிய வியாதி காய்ச்சல் தாக்கினதுனால கால்கள் செயலந்து போனது. 2 கால்களும் முடமாக்கி விட்டது, நடக்க முடியாம முடமாக்கி விட்டாரு. அந்த தகப்பனார் பாருங்க, இந்த குழந்தை முடமானதுனால குழந்தை மேல வைத்த அன்புனால வேற திருமணமே செய்து கொள்ளலை. இந்த குழந்தைக்கு நான் தானே தாயும் தகப்பனுமா இருக்கணும்னு அன்பாய் கவனித்து கொண்டார். ஆளுக்களை வேலையாட்களை வைத்து ரூமுக்குள்ளே தான் இருக்கணும். அந்த குழந்தையால் நடக்க முடியாது. டாக்டர்லாம் கொண்டு போனாங்க, பெரிய பணக்காரங்க, வசதி. டாக்டர் சொன்னாங்க, இப்போ ஒன்றும் செய்ய முடியாது, ஒரு குறிப்பிட்ட வயசு வரட்டும், அப்போ நம்ம இந்த குழந்தைக்கு ஏதாவது அறுவை சிகிச்சை செய்து நடக்க வைக்கலாமான்னு பார்க்கலான்னு சொல்லி அந்த குழந்தை டீனேஜ் பருவம் வந்தார். டாக்டர் சொன்னாங்க, லண்டனில் பிரபலமான ஒரு டாக்டர் இருக்கிறாங்க, அந்த டாக்டர்கிட்ட கொண்டு போனால் அவர் தான் அதில் பிரபலமானவர், குழந்தை நடக்க வைக்கிறதற்கு ஆப்ரேஷன் அது மூலமாக ஏதாவது செய்ய முடியும் என்று. உடனே அவர் தன் குழந்தையை அழைத்து கொண்டு, அவங்க வீல் சேரில் வச்சு தான் கொண்டு போகணும், அவர் லண்டனுக்கு தன் குழந்தையை கொண்டு போனார். அந்த டாக்டர் தங்க வச்சு பரிசோதனை பண்ணி எல்லாம் பார்த்துட்டு சொன்னாங்க, இது மருத்துவத்தால் குணமாக்க முடியாத அளவிற்கான பாதிப்பு, அதனால் என்ன ஆப்ரேஷன் பண்ணாலும் குழந்தைய நடக்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு வழி இருக்கிறது, இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தை சொல்லி இருக்கிறார், அவ்வளோதான். ஆனால் இவங்க தோல்வியோடு வேதனையோடு தன் மகளை அழைத்து கொண்டு பாகிஸ்தான் வந்துட்டாங்க. இவருக்கு இப்போ இனி குழந்தைய நடக்க வைக்க முடியாது அப்படின்ன உடனே தகப்பனார் ரொம்ப காயப்பட்டு விட்டார். என் பிள்ளை நீ நடக்கவே செய்யாத, இவ்வளோ பணம் இருக்குது, வசதி இருக்கிறது, என்ன பிரயோஜனம்னு சொல்லி அந்த வருத்தத்திலே தகப்பனாரும் மறித்து விட்டார். இப்போ அந்த வாலிப பெண் அனாதையாக்கப்பட்டு விட்டாள். சொந்தக்காரங்க தான் கவனிப்பாங்க. அவளுக்கு ஒரு அறை, அந்த அறைக்குள்ளே தான் அவருடைய வாழ்க்கை. வெளியே போகணும்னா யாராவது உதவி செய்யணும், யாராவது கூப்பிட்டாதான் உதவி செய்தால்தான். அந்த தனி அறைக்குள்ளே அவருடைய வாழ்க்கை. அதை நினச்சி 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 அம்மாவே இழந்துட்டேன், அப்பாவே இழந்துட்டேன், சரீர சுகத்தையே இழந்துட்டேன், இவ்வளோ பணம் இருந்து என்ன பிரயோஜனம், எதுக்கு வாழணும், நான் செத்து போனால் நல்லதுன்னு தற்கொலை பண்ணுவதற்கான முயற்சிகளை செய்ய ஆரம்பித்தாள். அப்படி தற்கொலை பண்ணி செத்துடலான்னு நினைக்கும் போது ஒரு நாள் அவருடைய அறைக்குள்ள பிரகாசமான ஒரு வெளிச்சம், அந்த வெளிச்சத்துக்கு நடுவில் ஒரு வலுவர் நிற்கிறதை பார்த்தாள். இவள் பயந்து நடுங்கி யாரது அப்படின்னு கேட்டபோது அவர் பேச ஆரம்பித்தார். மகளே, நீ ஏன் சாகணும், நான் உன்னை வாழ வைப்பேன் அப்படின்னு அவர் பேசினார். ஒரு தகப்பனை போல அன்பாய் கனிவாய் பேசினார். நீ ஏன் சாகணும், நான் உன்னை வாழ வைப்பேன் என்பதாய். எனக்கு தாய் இல்லை, தகப்பன் இல்லை, நடக்கவும் முடியல, நான் ஏன் வாழணும், இல்லை நான் உன்னை வாழ வைப்பேன், உன்னை நடக்க வைப்பேன் என்பதான வார்த்தை பேசின உடனே, யார் நீங்க அப்படி கேட்ட உடனே, நான் தான் இயேசு. என்னை குறித்து சூரா மிரியாம் என்கிற ஒரு பகுதி குரானில் இருக்குது, சூரா மிரியாம்னு சொல்லி, அந்த பகுதியில் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, நீ வாசித்து அறிந்து கொள் அப்படின்னு சொல்லி மறைஞ்சிட்டார். இந்த மகள் உடனே குரான் எடுத்து பார்த்தா இயேசுடைய பிறப்பு, இயேசு செய்த அற்புதங்கள் எல்லாம் அதில் எழுதப்பட்டு இருக்கிறது. அதை வாசித்து வாசித்து ஆச்சரியம், இப்படி இயேசு செய்த அற்புதம் குரானில் எழுதப்பட்டிருக்குது. சப்பானியை நடக்க வச்சிருக்கிறாரு, குருடருக்கு பார்வை கொடுத்திருக்கிறார், மரித்தோரை எழுப்பியிருக்கார், அப்போ இயேசு எனக்கும் அற்புதம் செய்வாருன்னு இயேசுவின் மேலே ஒரு விசுவாசம் வந்தது. அந்த அறைக்குள்ளேயே ஜெபிக்க ஆரம்பித்தாள். சில வருடங்கள் கழிந்தது. ஒரு நாள் ரொம்ப சோர்ந்துட்டா. என்னை சுகமாக்குவேன்னு சொன்னீங்க, நீங்கள் இன்னும் என்னை சுகமாக்கலேன்னு சொன்னபோது ஒரு நாள் இயேசு அந்த அறைக்குள்ளே பிரத்யட்சமாய் நின்றார். அவர் நின்றவுடனே அவளுக்கு சந்தோஷம். நான் கூப்பிட்டோடனே வந்துட்டீங்கன்னு சொல்லி, எழும்பு அப்படின்னு சொன்னார். என்ன ஆண்டவரே, என்னால் நடக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியல, இல்லை நீ எழும்பி நடந்து வா, படுக்க விட்டு கீழே இறங்குன்னு சொன்னார். என்னால் இறங்க முடியாத, நடக்க முடியாது, நான் சொல்கிறேன் நீ எழும்பு நடன. உடனே எழும்பினால் கால் நடக்க முடிந்தது. நடந்து இயேசுவின் அருகில் வந்தாள். இயேசுவின் பாதத்தில் விழுந்த ஆண்டவரை துதித்தாள். அந்த கால்கள் புது கால்களாய் மாறிவிட்டது.